ஹாய். தமிழில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குண்டான கொஸ்டின், அதுக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எட்டு தொகையின் வேறு பெயர் எண் பெருந்தொகை. இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் வரக்கூடிய சங்க இலக்கியங்கள். அதில் வந்து எட்டு தொகை 10 பாட்டை பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கூற்று 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் எது வந்து சரி எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நற்றிணைக்கு முதல் உரை வந்து நாராயணசாமி, அதுக்கு விளக்க உரை வந்து அவை துரைசாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த நற்றிணைக்கு வந்து முதல் உரை எழுதியவர் வந்து பின்னத்தூர் நாராயணசாமி, அதுக்கு விளக்க உரை வந்து அவை துரைசாமி வந்து எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த 2 கூற்றுமே வந்து கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், குறுந்தொகையை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லலாம். குருமாவுக்கு வந்து நம்ம என்ன பூரி சாப்பிட்றோம்ல, அந்த பூரிக்கு வந்து நம்ம என்ன ஊற்றிக்குவோம் சைட் டிஷ் அப்படின்னா வந்து குருமா. அப்போ பூரி குருமா. ஓகேங்களா. பூரி குருமா, அவ்வளோதான். இது வந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, எல்லா எக்ஸாம்லேயும் இது கேட்பாங்க. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, பூரிக்கு குருமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஃபன்னியாக நம்ம ஷார்ட்கட் வந்து வச்சுட்டா தான் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை வந்து எந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா குறுந்தொகை. ஓகேங்களா. அப்படி பாருங்கள் இந்த 4 கொஸ்டினும். நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், எட்டு தொகை நூல்களில் வந்து மிகப்பெரிய நூல் வந்து என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு. இதில் வந்து 500 பாடல்கள் வந்து இருக்குது. எட்டு தொகை நூல்களே வந்து மிகப்பெரிய நூல் வந்து ஐங்குறுநூறு, 500 பாடல்களை கொண்டது. இரும்பு கடலை என குறிப்பிடப்படும் நூல் வந்து 10 இதெல்லாம் வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட குரூப் 4 குரூப் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இரும்பு கடலை என குறிப்பிடப்படும் நூல் வந்து 10. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, இதை வந்து எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10. ஓகேங்களா. இது வந்து 10. பரிபாடலில் காணப்படும் பாடல்கள் வந்து 70. பரிபாடலில் காணப்படக்கூடிய பாடல்கள் வந்து மொத்தம் வந்து எத்தனைனா 70. நெக்ஸ்ட் வந்து நாடக பாங்கில் அமைந்த முதல் நூல் கலித்தொகை. அதாவது வந்து ஒரு ட்ராமா, அந்த நாடகம் வடிவில் எந்த நூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா கலித்தொகை. நெக்ஸ்ட் வந்து ஏறு தழுவுதல், இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஏறு தழுவுதல் குறிப்பிடும் ஒரே சங்க நூல். அதாவது ஏறு தழுவுதலை பற்றி, ஏறு தழுவுதல்னால் என்னென்னா மாட்டு வேடிக்கை, ஜல்லிக்கட்டு அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரே சங்க நூல் வந்து கலித்தொகை. இதுக்கு வந்து நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுருந்தேன், ஏறு களி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நெடுந்தொகை எனப்படுவது அகநானூறு. நெடுந்தொகை அப்படின்றது வந்து அகநானூறு தான் இன்னொரு பேர் வந்து அகநானூறு நெடுந்தொகைக்கு. நெக்ஸ்ட் வந்து சோழர்களின் குடவோலை தேர்தல் பற்றி கூறும் சங்க நூல் வந்து அகநானூறு. சோழர்களுடைய அந்த குடவோலை, உத்திரமேரூர் கல்வெட்டு அது மாதிரிலாம் படிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான குடவோலை தேர்தல் பற்றி கூறக்கூடிய சங்க நூல் வந்து எதுனா அகநானூறு. இது மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இந்த மாதிரி ஒரு கூற்று வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா அகநானூறு. நான் வந்து இதை பொன் அகம், அதாவது வந்து பொன் நகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன், பொன் நகம் அப்படின்ட்டு. அப்போ பொன்
அகம் அப்படின்றது வந்து அகநானூறு அப்படின்ட்டு நமக்கு எப்படி நமக்கு ஒத்து வருமோ அந்த மாதிரியான ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து நீங்கள் போடும்போது பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து புதுசு புதுசாக ஷார்ட்கட் வந்து போட முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பக்கத்தில் எழுதி வச்சுன்னா நீங்கள் இந்த தடவை பார்க்கும்போது அதை பார்க்க இது வந்து உங்களுக்கு மறந்து போனால் கூட இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், புறநானூற்றில் கூறப்படாத திணை. புறநானூற்றில் வந்து கூறப்படாத திணை வந்து எதுனா ஒழுங்கை திணை. இந்த ஒழுங்கை திணையை பற்றி வந்து புறநானூற்றில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பத்து பாட்டில் 2 நூல்களை வந்து படைத்தவர் யார் அப்படின்னா வந்து நக்கீரர். ஓகேங்களா? 10 பாட்டில் வந்து 2 நூலை வந்து குறிஞ்சி பாட்டும் இன்னொன்று வந்து திருமுருகாற்றுப்படை, இது ரெண்டையுமே வந்து கொடுத்துருப்பாரு. 10 பாட்டில் வந்து 2 நூலை வந்து படைத்தவர் நக்கீரர். நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சி பாட்டு இல்லை, குறிஞ்சி கபிலர் வரும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருமுருகாற்றுப்படை. அதாவது 10 பாட்டில் வந்து 2 நூலை வந்து எழுதியிருப்பார் நக்கீரர். அது வந்து என்னன்னா திருமுருகாற்றுப்படை ஒரு நூல், இன்னொன்று வந்து நெடுநல்வாடை பற்றி அவர் வந்து நக்கீரர் தான் எழுதியிருப்பார். ஆக மொத்தம் 2 பாட்டை வந்து 10 பாட்டிலே அவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? இந்த நெடுநல்வாடையை பற்றி நான் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நான் வந்து பின்னாடி இந்த கொஸ்டின்லேயே வரும், அதை இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் அதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக மேத்ஸு. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் வந்து புலவர் ஆற்றுப்படை. நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டுக்கு வந்து நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலைக்கு இன்னொரு பாட்டு வந்து என்னென்னா வஞ்சி நெடும் பாட்டு. நெக்ஸ்ட் வந்து மலைப்படுகடத்துக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை. ஓகேங்களா? புலவராற்றுப்படை அப்படின்னா வந்து புலவர்கள் வந்து மன்னர்கள்கிட்ட பாட்டு பாடி பரிசில் பெற வரும்போது இந்த புலவர்கள் வந்து அவர்களை வந்து ஆற்றுப்படுத்துவதாக அமையக்கூடியதான் புலவர் ஆற்றுப்படை. ஆற்று அப்படின்னா வந்து அவங்கள வந்து வழி நடத்துவது, அவங்கள வந்து சொல்கிறது, இந்த மாதிரி இந்த மன்னன்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பரிசு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி புலவர்களை வந்து ஆற்றுப்படுத்துவதுதான் புலவர் ஆற்றுப்படை. அதுக்கு இன்னொரு பேர் தான் திருமுருகாற்றுப்படை. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் இது வந்து அகமா புறமா என வேறுபாடு உள்ள 10 பாட்டு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நெடுநல்வாடை. இந்த கொஸ்டின் வந்து என்னென்னா எனக்கு 2023 நான் டிஇஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதும் போது எனக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? நான் ப்ரிலிம்ஸில் வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். அதனால் இந்த கொஸ்டின் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான அது ரிலேட்டடாக நமக்கு கொஸ்டின் வருதோ அதெல்லாம் நான் அப்பப்போ வந்து மென்ஷன் பண்ணி நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து நான் அதை கரெக்டாக போட்டேன். அகமா புறமா அப்படின்னு சொல்லி வேறுபாடு உள்ள 10 பாட்டு நூல் எது அப்படின்னா நெடுநல்வாடை. எனக்கு எப்படி கொஸ்டின் வந்து வந்துச்சு அப்படின்னா அதாவது வந்து நெடுநல்வாடை அகமா புறமா என வந்து ஒரு வேறுபாடு இருக்குது, அதற்கு காரணமான பூ எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து எனக்கு வந்துச்சு. அதுக்கு வந்து காரணம் வந்து வேம்பு. ஓகேங்களா? வேம்புதலை யோத்த நோன்கால் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரும், வேம்புதலை யோத்த நோன்கால் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு வந்து என்ன பூ வந்து காரணம் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு இது வந்து அகப்பாட்டா புறப்பாட்டா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த பூ தான், வேப்பம்பூ தான், அதாவது வேம்பு தான் வந்து காரணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பொருணர் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். பொருணர் ஆற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் வந்து கரிகால் பெருவளத்தான். சமுதாய பாட்டு எனப்படுவது வந்து பெரும்பானாற்றுப்படை. இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை வந்து சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்து பெரும்பானாற்றுப்படை.
ஓகேங்களா? அது மாதிரி 10 பாட்டுடைய இலக்கிய கருவூலம் அப்படின்றது வந்து நெடுநல் வாடை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் அப்படின்றது நெடுநல் வாடை. ஓகேங்களா? இந்த நெடுநல் வாடை வந்து யார் வந்து எழுதியிருப்பா? நக்கீரர். இப்போ தானே பார்த்தோம். 10 பாட்டில் 2 நூல்களை வந்து படைத்தவர் வந்து நக்கீரர். அதில் நெடுநல் வாடை ஒன்று, இன்னொன்று வந்து திருமுருகாற்றுப்படை ஒன்று. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த தமிழ் சங்க இலக்கியங்களில் உள்ள த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டில் வந்து அதுக்குண்டான கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.